இந்தியாவுல பல நகரங்கள் இருக்கு. ஆனா ஒரு மொழிக்கும் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் தமிழ்நாட்டுல ஒரு நகரம் இருக்கு அப்படின்னா அது மதுரை தான். ஒரு இனத்தின் தொன்மையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இனத்தில் மக்கள் பேசிய மொழியின் வரலாற்றின் ஆணிவேர் வரை செல்ல வேண்டும். அப்படி பார்க்கையில் வரலாற்றில் 2500 ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட அழகிய நகரம் மதுரை. ராமாயணம், அர்த்த சாஸ்திரம் தொடங்கி 8 தொகை 10 பாட்டு வரையிலான பல இலக்கியங்களில் பாடப்பட்டு அன்னை தமிழுக்கு சங்கங்கள் வளர்த்து வைகை நதியின் ஓட்டத்தின் சத்தத்திற்கு தமிழ் பேசி ஈடு கொடுத்த நகரம் மதுரை. மதுரம், மதுரா, மதுரை. மதுரம் அப்படின்னா இனிமை என்று பொருள். இனிமை எது இனிமை? மதுரையும் மதுரையின் மல்லியும் அங்குள்ள மக்களின் மனமும் தான் இனிமை. இங்கு கட்டிடக்கலையை வளர்த்த சோழர்கள் வரலாற்றில் பேசப்படும் பொழுது தமிழ் வளர்த்த பாண்டியர்கள் வரலாற்றில் இருந்து மறைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழின் தொன்மை இலக்கியமான சிலப்பதிகாரத்தின் கூற்றின்படி பக்ருளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து உமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி அப்படிங்குது. இதற்கு என்ன அர்த்தம் என்றால் குமரி கண்டம் கடற்கோளால் அழிந்து விட்டது. அதற்கு ஈடு கொடுக்க வடதிசையில் கங்கையையும் இமயத்தையும் கொண்டு தென் திசையும் சேர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆண்ட பாண்டிய பேரரசன் வாழ்ந்த நகரம் மதுரை. பெண் படை வீரர்கள், பெண் தளபதிகள், பெண் வணிக தலைவர்கள் அப்படின்னு பாண்டிய காலம் தொடங்கி தற்பொழுது வரை பெண்களுக்கு வீரத்தையும் வீரம் செறிந்த அறிவையும் போதிக்கும் ஒரு மண் மதுரை. அதற்கு சாட்சி மதுரை மீனாட்சி. காந்தியடிகள் இந்த மதுரை மண்ணுக்கு வந்துதான் இந்த மக்களை பார்த்துதான் அவர் வாழ்நாள் முழுவதும் வேட்டி அணிய வேண்டும் என்ற சபதம் எடுத்தார் என்பது வரலாறு. சங்கம் வளர்த்த இந்த மதுரை தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் அடையாள சின்னம். இது மாதிரி உங்க ஊரோட சிறப்புகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஊரு கதை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.